வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லாரும் எப்படிப்பா இருக்கீங்க? நான் மாஸ்டர் ஷெஃப்பில் வந்து சிக்கனில் அல்வா செஞ்சேன்ப்பா. அதே அல்வாவை உங்களுக்கு ஒரு வாட்டி செஞ்சு காமிக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதுக்கான வாய்ப்பு எனக்கு இப்போ தான் கிடச்சிது. 3 பீஸு சிக்கன் வந்து எலும்பு இல்லாமல் எடுத்துங்க. வீட்டில் போட்ட ரோஜாப்பூ இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் சின்ன ரோஜாப்பூவாக எனக்கு கிடச்சிது. உங்கள்கிட்ட ரோஜாப்பூ வாசனை, ரோஜாப்பூ வந்து தண்ணி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து தண்ணியில் வேக வச்சு அந்த இதழில் இருக்கிற கொஞ்சம் கலர் இறங்கினா போதும்ப்பா. நம்ம வேக வச்ச சிக்கனை எடுத்துட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுக்கணும். ஏன்னா திருப்பி அதில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு, உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஊற வச்சு அரைச்சிக்கலாம். இது முந்திரி பருப்புன்றதுனால நான் அப்படியே போட்டுட்டேன்ப்பா. 50 கிராம் முந்திரி பருப்பும் நம்ம வேக வச்ச சிக்கன் வந்து அது கூட போட்டு 3 ஏலக்காய் போட்டு நான் வந்து அரைச்சினா, சிக்கன்றதுனால இது கொஞ்சம் திப்பியாக தான் அரைக்க முடியும். ஏன்னா மழைன்னு வராது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இதை 2 வாட்டி நம்ம அரைக்க வேண்டியதாக வரும். இப்போ நம்ம வந்து சிக்கனும் முந்திரி பருப்பும் அரைச்சாச்சு. நம்ம வேக வச்ச தண்ணி கூட திருப்பி நம்ம சிக்கனை வேக வைக்கணும். நம்ம ஏலக்காய் போட்டு அரைச்சனால கொஞ்சம் திப்பியாக இருக்கும். நம்ம சிக்கனும் திப்பியாக தான் வரும். இதை மாதிரி நிறைய நியூ ரெசிபி நான் நிறையா வச்சுருக்கேன்ப்பா. குடை மிளகாவில் வந்து புட்டு செய்கிறது, அல்வா செய்கிறது, இதெல்லாம் வந்து நிறையா வச்சுருக்கேன். இதெல்லாம் நானாக யோசித்து எழுதுறது தான் நான் குறுக்கு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா திக்கானதுக்கப்புறம் திருப்பி நம்ம மிக்சியில் போட போகிறோம். மிக்சியில் போட்டுட்டு நம்ம வந்து வடிகட்டி வச்சுக்கிறோம்ல, அந்த தண்ணியை அதில் நம்ம வானலில் ஊற்றிக்கணும். ஏன்னா பால், அந்த தண்ணி ஒரு 200 கிராம் பால் எடுத்துக்கோங்கப்பா. அந்த பால் தண்ணி மீதி இருக்கிற தண்ணியெலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் ரோஸோடைய வாசனை இருக்கும். நம்ம மிக்சியில் 2வது வாட்டி அரைச்சிருக்கோம். அப்போ தான் நம்மளுடைய சிக்கன் நல்லா மஞ்சி மழைன்னு வரும். நம்மளுடைய அல்வாவும் சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பால் நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம 2வது வாட்டி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை போடணும். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை, வெல்லம் அப்படி ஏதாவது யூஸ் பண்ணுறோன்னா, வெல்லம்னா பாவு எடுத்துக்கங்க. நாட்டு சர்க்கரை அப்படின்னா அல்வா நல்லா உருண்டு பிறண்டு வந்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டுங்க. ஏன்னா பாலில் நாட்டு சர்க்கரை போட்டால் கொஞ்சம் திரியாகிடும். இப்போ நான் வந்து ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும்னு சொல்கிறதுனால வந்து சர்க்கரை போட்டுக்கிட்டோம்ப்பா. உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை போட்டுக்குங்க. இப்போ நமக்கு அல்வா நல்லா உருண்டு பிறண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து வறுத்து போகிற நட்ஸ் கூட நீங்கள் வந்து என்ன வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நெய்யில் கலந்து வறுத்து நீங்கள் போட்டு எடுத்து இறக்கிக்குங்க. அல்வாவில் நம்ம சிக்கன் செய்கிறோமே, அது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதா அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஃபீல் பண்ணாமல் ஒரு வாட்டி எனக்கோசம் இந்த சிக்கன் அல்வா செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நிறைய ரெசிபி வேணும்னா கூட நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் கூட நான் சொல்லுவேன்ப்பா. இதெல்லாம் மறைச்சிலாம் வைக்கணும் கிடையாது. எல்லாருமே கற்றுக்கணும் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அதனால் உங்களுக்கு வந்து எதனா டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். எல்லோரும் பாராட்டுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் முந்திரி பருப்பு வறுத்துட்டேன், போட்டாச்சு. நம்ம அல்வாவும் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.